இது வந்து பைப்பு, பெரிய பெரிய ஓஸ் பைப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்த பாத்ரூம், இந்த இது கைகளுடைய பாத்ரூம், அந்த இது இது என்ன க்ளோசெட்டு பதிலா என்ன கலர்ல எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா க்ளோசெட்டு? நமக்கு தெரியாதுல்ல எல்லாம், உங்களுக்கு தெரியும். பாருங்க எல்லா சாதனையும் இருக்கு, வீட்டு பொருட்கள் எல்லாமே இருக்குதுல. பாருங்க கட்டை இருக்குது, விதவிதமா இருக்குது. பாபு அண்ணன் எங்கே வருவார் சாய குடிச்சு நிற்க. கதவு கொண்டி, அழி, பெயிண்ட்டு, பசை, நம்மகிட்ட கரண்ட் இருக்குல்ல ஏட்டல சின்னது நான் கேட்டேன். குவாலிட்டி டிரெக்டக்ஸ் பாருங்க, லைக்க போடுங்க. வந்தவர்களை கடைக்கு வேலை வரலாமா? வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு கோழி விட்டு வேலை அடிச்சிட்றேன். இவர் தான் என் நண்பன், என்ன கூட படித்தவன். சம்மில் முசம்மில் முசம்மில் அந்த ரோஸ்ட் வச்சிருப்பான். ரோஸ்ட் இவன் தான் இந்த ஆயில் ரோஸ்ட்டுக்குள்ள ஆளு. பாருங்க பாருங்க, இவன் தான் இந்த ஆயில் ரோஸ்ட். ஜூம் பண்ணி பாருங்க, இவன் தான் அந்த ரோஸ்ட்டுக்குள்ள ஆளு. இவர் தான் அந்த ஆயில் ரோஸ்ட் வச்சிருக்கக்கூடிய ஆளு. இவர் இந்த சூப்பு கடை வச்சிருக்காரு. இங்கே வந்தாச்சுனாக்கா சூப்பு நல்லா இருக்கும். எப்படின்னா ஆட்டுக்கால் சூப்பை வச்சுட்டும் கடாய்க்கால் குழப்ப போடுவாங்க. கிடைக்கு வேலைக்கு வரலாமான்னு கேட்காங்க. பாபு வந்தது அடுப்பு அந்த வாரம் அடி தருவாங்க. அவனை கடையில் உள்ள எல்லாம் சொல்லு வாரீங்களா? உனக்கு கடை பேர் எப்படி? கடை பேர் எப்படி அக்கா? இந்த கடைக்கு பேர் வந்து சூப் அண்ட் டால் பக்கோடா, சிக்கன் பக்கோடா கடை அம்பை பிளாட். இவர் தான் இந்த நம்பரு, இந்த இதுக்கு அடித்தா போதும். என்ன நினைக்காம இது கை முஞ்ச காட்டு ஒன்றும் இல்லை. நாம முஞ்ச காட்டினானா இதில் தான் இந்த ஆயில் ரோஸ்ட்டை பொரித்து எடுக்குது. மசாலா வச்சு ஆயில் ரோஸ்ட்டை பொரித்து எடுக்குது. இந்த இதில் இது சூப்பு, இது மல்லிக்கீரை, பெருஞ்சீரம், இது வந்து மல்லி புதினா, இறச்சிரி. இங்கே பாருங்க மசாலா தடை எவ்வளோ பொரிச்சு வச்சிரு. இதில் இல்லை லாபம். அதுக்குள்ள ஏற்பாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளத்தின் பகுதி வந்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் ஏரியாவுக்கு வந்தாச்சுனாக்கா இந்த சூப் ரெடின்னு சொல்லி ஆட்டுக்கால் சூப்பு, மாட்டுக்கால் குடல். இவர் தான் அந்த சூப்பெல்லாம் ஊற்றி கொடுப்பாரு. இவர் தான் சூப்பெல்லாம் ஊற்றி கொடுக்க. இது வந்து தெரியுமா? அல் ஃபாத்திமா ஜுவல்லரி. இது வந்து ஃபாத்திமா ஜுவல்லரி பக்கத்தில் வந்து 100 வருஷம் பழமையான வீடாகும். இதுவரை இடிக்கையில் 100 வருஷம் ஆச்சு. அது வந்து பாபு அண்ணா தாத்தாக்க ஒழுங்கா